ஷேரிங் இஸ் கேரிங். இன்றைக்கி ஒரு அப்பாவும் பையனும் பார்க்குக்கு போகிறாங்க. கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன புல்லுமா இருக்குது. அதை போய் பிடுங்கிட்டு வாப்பா அப்படின்றாரு. பையனும் ஈஸியாக பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது, அதையும் போய் பிடுங்கிட்டு வா அப்படின்றாரு அப்பா. அவன் ஈஸியாக பண்ணிடுறான். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 அடி 3 அடிக்கு ஒரு செடி இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி அவன் என்ன பண்ணுறான், ப்ளக் பண்ணிட்டு வந்துடுறான். கொஞ்சம் பெரிய மரம் இருக்குதுங்க பக்கத்தில், அதை போய் இதை பண்ணிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவனால் அசைக்க கூட முடியல. சரி சரி வா வந்து உட்கார, அப்பா கூட வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவர் சொல்கிறாரு, ஸோ ஒரு குடிகாரம் இருந்தால் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இப்படி குடிச்சு அவனோட பேரே குடிகாரனா ஆயிடுது. அதே மாதிரி பாடி பில்டர் இருக்காரு வச்சுக்கேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பாடி பில்டராக மாறாரு, பாடி பில்டிங் ட்ரைனராக மாறிடுறாரு. அது மாதிரி நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை, நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி அதை வச்சு நம்ம முன்னேறணும். இப்போ ஒரு ஸ்கூல் பாயை நம்ம கேட்டால் கூட வாட் இஸ் ஒரு ஆம்பிஷன் அப்படி கேட்டால் கூட தெரியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீ நெக்ஸ்ட் இயர் அப்பா கேட்பேன், உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்பேன். ஸோ அதில் நீ முன்னேறிட்டே வரணும், ட்ரைன் அப் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு நீ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம குழந்தைங்கள உட்கார வச்சு உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்போம். அதை நோக்கி பிள்ளைங்களை செயல்படுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங்.